வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீபியா வாட்சிங். நான் உங்க கோமதி பேசி. கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூ வந்துட்டு எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து முட்டாள்தனமா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு அங்க போணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, யூ கைஸ் ஆர் லைக் ஓகே, நாங்க வந்து என்ன தப்பு வேணா பண்ணுவோம். ஏன் அந்த பொண்ணு வந்தா? அந்த பொண்ணு மேல தான் தப்பு. அந்த பொண்ணு அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு ஒரு தாட்ஸோட இருக்காங்கல்ல. பீப்பிள் ஆர் லைக் ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். ஐ டிட்ன்ட் மீன் ஒன்லி லைக் பசங்க மட்டும் தான் அப்படி சொன்னாங்க, ஆண்கள் மட்டும் தான் அப்படி சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல வரல. பெண்களுமே, வயசானவங்களுமே, இல்ல நம்ம அம்மா ஸ்தானத்திலயோ, இல்ல வந்து நம்ம வீட்ல பெரியவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூஸ பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்றதோ, இல்ல அந்த பையன் பண்ணிட்டான்றதோ அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அவ அந்த மாரி போனதுனால தானே அங்க தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாரும் எங்கேயும் போக்கூடாது அப்படின்னா, பொம்பள பிள்ளைங்கள பெத்துக்காதீங்க. பொம்பள பிள்ளைங்க பெத்துக்கிறதுனால தானே வந்துட்டு அவங்க வெளில போறாங்க, நடக்குறாங்க, கொல்றாங்க. அவங்களுக்கு நடக்கிறது, பேசுறது இதுவே தப்பா தெரிஞ்சது அப்படின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு அவங்க வெளில போறது தப்புன்னுவீங்க. நாளைக்கு வந்துட்டு வேற விஷயங்கள தப்புன்னுவீங்க. இதே 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம்ஸ் வந்துட்டு வெற்றி பெற்றதுனால என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம மக்கள் தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாரி எல்லா பெண்களும் வெளில வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து கமெண்ட்ல ஒரு 4 பேர் கூவுவாங்க. எல்லா பெண்களும் வெளில வரணும், கேம்ல வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அர்த்தராத்திரில வெளில போக சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் எவர் அந்த பொண்ணு வெளில வரா, வெளில போறா அப்படின்னா, அது வந்து அவளுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம இப்ப பேசுறோம்ல, ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா, அது வந்து தனி மனித உரிமை அப்படின்னு பேசுறோம்ல. அது வந்து எல்லா விஷயத்திலயுமே இருக்கு. ஒரு பொண்ணு மட்டும் தான் வெளில வரணும், ஒரு பையன் மட்டும் தான் வெளில வரணும் அப்படின்னு நெனச்சா, இன்னும் நம்ம நாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. நேத்து சொல்லியிருந்தேன், அந்த ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன். எங்கேயோ கேட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வீட்ல பக்கத்து தெருவுல நடக்குது அப்படின்னும் பொழுது மாற வேண்டியது சட்டம் தான் மாறணும். ஓகே, இது இல்லாம விஜய் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல, மகாபலிபுரம்ல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசியிருந்தாரு. அத பத்தி நெறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு மனுஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் வெளிய வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம். என்னதாய்யா நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்கலாம்? அப்டின்ற மாரி இருக்கு. நெறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்துட்டு நெறைய இந்த பொலிட்டிக்கல் விமர்சகர், அரசியல் விமர்சகர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, விஜய் வந்து இதெல்லாம் பேசுவார்ன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பட்டோம். ஆனா வந்து அதெல்லாம் பேசல அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே பத்தி 70%, டிவிகே பத்தி வந்து 20, மீதி 10 தான் வந்து கரூர் பத்தி பேசியிருந்தாரு அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. யூ கைஸ் ஆர் லைக் நான் என்ன மனசுல நெனச்சு வச்சிருக்கனோ, அத தான் விஜய் பேசணும். எனக்கு வந்து இந்த தாட்லாம் இருக்கு. நான் வந்து ஒரு விஷயம்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். அத தான் விஜய் பேசணும் அப்டின்னும் பொழுது, அது எப்டிங்க? இல்ல எனக்கு புரியல. ஒருத்தவரு அவர் என்ன பேசணும்ன்றத அவரு பிரிப்பேர் பண்ணிட்டு வராரு. எனக்கு இதெல்லாம் பேசினா போதும் அப்டின்றது வந்து தன்னுடைய தனிப்பட்ட உரிமை அது. அத எடுத்துட்டு வந்து அவர் பேசும்பொழுது, நான் வந்து ஒண்ணு நெனச்சுட்டு இருந்தேன். அவர் ஒண்ணு பேசுறாரு அப்டின்னா, என்ன பண்ணுங்க அப்டின்னா, நீங்க ஒரு பார்ட்டி ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணிடுங்க. நீங்க ஒரு கட்சி தொடங்கி, உங்களுக்கு இந்த சமூகத்துல என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதோ, அதெல்லாம் பேசணும்னு தோணும்ல. என்ன பண்றீங்க? புதுசா ஒரு கட்சி தொடங்கிடுங்க. நீங்க ஒரு கட்சி தொடங்கி, இத வந்து விஜய் அவர்கள் பேசல, ஸ்டாலின் அவர்கள் பேசல, இபிஎஸ் அவர்கள் பேசல. அதனால நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசா ஒரு கட்சி ஓப்பன் பண்ணி, நீங்க பேசுங்க. நீங்க உட்கார்ந்து கத்துன்னு கத்திட்டு இருங்க. ஆத்துன்னு ஆத்துங்க. உங்கள யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. அத விட்டுட்டு, நான் இதெல்லாம் இவரு பேசுவாருன்னு நெனச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வரீங்கல்ல. அத வந்து ஏன் உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க மத்தவங்க மேல வைக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் அதர் தென் தட் அது இல்லாம நெறைய பேர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து புதுசா சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. அவர் வந்து ரொம்ப அரசியல்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அவர் வந்து பல்வேறு விஷயங்கள வந்து கத்துக்கிட்டாரு. நெறைய வந்து இது பண்ணியிருந்தாரு. இத கூட விஜய் அவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசியிருந்தாங்க. கொஸ்டின் இஸ் உங்களுக்கு ஒண்ணு விஜய் அவர்கள குறை சொல்லணும். இல்ல அப்டின்னா அந்த கட்சிய குறை சொல்லணும். இல்லன்னா அந்த கட்சியிலேயே மெட்டஃபர் வச்சு ஆதவர்ஜுனா நல்லா பேசினாரு. விஜய் பாருங்க ஆதவர்ஜுனா இருக்க அரசியல் புரிதல் கூட விஜய் அவர்களுக்கு இல்ல அப்டின்னு சொல்லிட்டு பேசுறோம். ஆக மொத்தத்துல விஜய் அவர்கள விமர்சிக்கிறதுக்காகவே இங்க ஒரு சில கூட்டங்கள் இருக்கு. சில பேர் வந்துட்டு இந்த ₹200ன்னு சொல்லுவோம்ல. அவங்க வந்துட்டு அந்த ₹200 வாங்கிட்டு இது பண்றாங்க. சில பேர் வந்து புரிதலே இல்லாம பண்றாங்களோ அப்டின்ற மாரி தான் சில இடங்கள்ல இருக்கு. வாட் எவர் ஆதவ் அர்ஜுனா பேசுனது வந்துட்டு சரி, தப்புன்றத தாண்டி சில விஷயங்கள் அவர் மக்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் வந்து 10 வருஷமா திமுகல தான் இருந்தேன். அதுக்கு வந்து நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதர் தென் தட் உதயநிதி அவர்கள வந்து நெப்போ கிட் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு தோன்ற விஷயத்த அவரு பேசுறாரு. அதே தான் விஜய் பேசணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிஎம்கே மேல ஆதவர்ஜுனா காட்டுன வன்மத்த விஜயும் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. எந்த இடத்துல காட்டல அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு விஷயத்த பத்தி பேச முடியும். அத விட்டுட்டு மொத்தமா அடிச்சா டிஎம்கேவ அடிச்சு உட்கார வச்சிடணும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டா அப்படின்னு கேட்டா, அது அவருடைய விருப்பம். அவர் வந்து திமுகவ பத்தி பேசுறதோ, திமுகவ விமர்சிக்கிறதோ, இல்ல மக்களுடைய நலன் கருதி பேசுறதோ, இது வந்து அவருடைய விருப்பம். எத்தன பேர் யோசிச்சிருக்கீங்க? இப்போ கோயம்புத்தூர் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு காலைல மெரினால வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கனெக்ஷன்?
யாரா கேட்டா, "இல்ல என்னங்க சொல்றீங்க? இதுக்கும் கனெக்ஷனா?" அப்படின்னுவாங்க. "இல்ல எனக்கு தெரியாது. வெளில பேசிக்கிறாங்க. இது இப்படி நடந்ததுனால தான் இது இப்படி போராட்டம் நடக்குது." அப்படின்ற மாரி வெளில பேசிக்கிறாங்க. நமக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சோ தட் ஒரு பெர்சன் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அத நம்ப அக்செப்ட் பண்ணிக்கவே ரெடியா இருக்க மாட்றோம். அத எடுத்துக்கவே ரெடியா இருக்க மாட்றோம். அவன் 2 வார்த்தை பேசுறான்னா, அதுல 1 வார்த்தை தப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி, அவர் பேசுற விஷயத்துல தப்ப மட்டுமே கண்டுபுடிச்சு நம்மலாம் பழகிட்டோம்னு நெனைக்கிறேன். இப்ப பேசுற யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்துட்டு சில பல மக்கள் ஆகட்டும், தாவேகாவ அவ்வளவு கேள்வி கேட்கிறீங்கல்ல. 4 1/2 வருஷமா ஆட்சியில இருக்க டிஎம்கேவ யாராவது, "ஏன் ஐயா இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? மக்களுக்கு நலன் கருதி பண்ண மாட்டீங்களா?" அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்களா? ஏன்னா புடிச்சு உள்ள போட்டுருவாய்ங்க. அந்த பயம் தான். அந்த பயம் தான் அப்படின்ற மாரி சில பேர் கேட்கறாங்க. நான் வந்து எல்லாரையும் தப்பு சொல்லல. எல்லார் மேலயும் வந்துட்டு இவங்க கேட்கல அப்படின்ற மாரி சொல்ல வச்சு ஆனா சில பேர் இருக்காங்க. தாவேக்கா வந்ததும் தாவேக்கா என்ன பேசினாலும் 10 வார்த்தை பேசினா, அதுல 5 வார்த்தை குறை கண்டுபிடிச்சு, இத அவரு இப்படி சொல்லிட்டாரு, இத அப்படி சொல்லிட்டாரு. இந்த டாபிக் அவர் பேசவே இல்ல. இந்த விஷயத்த அவர் பேசியிருக்கணும். உச்சநீதிமன்றத்துடைய விஷயத்த அப்படியே படிச்சு காமிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டரா தான் விஜய் அவர்கள் இருந்திருக்காரு. சோ பல பேர் வந்துட்டு அவர் பேசக்கூடிய விஷயத்த விஷயமா எடுத்துக்காம, அத ஒரு பொருட்டா எடுத்துக்காம, அவர் என்ன பேசினாலும் அதுல தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா மட்டும் நம்மளால ஒண்ணுமே பண்ணிட முடியாது. நெறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் பெருசாலாம் ஒண்ணும் பேசல. அவருக்கு வந்து மக்கள பத்தி எந்த ஒரு நலனும் கிடையாது. அது எப்படி 30 நாள் ஒருத்தர் வந்து துக்கம் இருப்பாரா? அப்படின்னா, விஜய் அவர்கள் பேசும்போதே சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய ஃபேமிலில இப்படி ஒரு விஷயம் நடந்ததால, நம்ம வந்து இத்தன நாள் பேசாம இருந்தோம். அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருந்தாரு. இத வந்து ஒரு பாலிட்டிக்கலா திருப்பி, அத டியூன் பண்ணி, ஓ! ஒரு விஷயம் நடந்துட்டா நீங்க வெளில வர மாட்டீங்க, பேச மாட்டீங்க, ஓடி ஒளிஞ்சுப்பீங்க. இப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, மத்த கட்சி மாரியோ, நான் யாரையும் மீன் பண்ணல. மத்த கட்சி மாரியோ அங்க அழுதுகிட்டு, சீன் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்புன்னு இது பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபேக் சினாரியோஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில நெறைய பரவலா கொண்டு வரப்பட்டுருச்சு. ஃபேக்கா ஒரு பெர்சன் வந்து அந்த சினாரியோவ மெர்ஜ் பண்ணி கிரியேட் பண்ணா தான் அவன் வந்துட்டு பொலிட்டிக்கல்ல வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு, உங்க உள் மனசுக்குள்ள நீங்களே புகுத்திக்கிட்டீங்க போல. அவன் அங்கருந்து பேசாம விலகிட்டாலோ, அவங்க வந்து அந்த விஷயத்த பார்க்கல அப்படின்னாலும், அவன் வந்துட்டு தப்பானவன். இவனுக்கு வந்து மக்கள் மேல வந்து பெருசா வந்து அபிப்பிராயம் கிடையாது. மக்கள் மேல பெருசா நலன் கருதி எந்த விஷயமும் பண்ணல அப்படின்றத பேசிட்டு இருக்கோம் நம்ப. என்னதான் நெறைய கட்சி வந்து பல வருஷங்களா இருந்தாலும் இப்ப டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சி. அப்ப திடீர்னு ஒரு பெர்சன் உள்ள வரும்பொழுது, ஒரு யங்ஸ்டர்ஸோட ஓட்ட பிரிக்குது அப்படின்னும் பொழுது யாருக்கா இருந்தாலும் பயம் வரும். நம்ம சொல்றோம்ல, திமுக ஏங்க பயப்பட போகுது? இத்தன வருஷமா ஒரு கட்சி இருக்கு. அது ஏங்க பயப்படணும்? ஏடிஎம்கே ஏங்க பயப்படணும்? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கோம். பட் சம்வாட் எதுவாக இருந்தாலும் ஒரு கட்சி உள்ள வருது அப்படின்னா, ஆப்வியஸா யாரா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக எடுத்துக்கோங்களேன். நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. ஒன்ஸ் அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ கொலை மிரட்டல், எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது யாராவது யோசிச்சோமா? இப்ப நம்ம கேட்கிறோம்ல, அது எவ்வளோ பெரிய கட்சி, சும்மா இப்ப கட்சி தொடங்கிட்டு இவ்வளோ மிரட்டுறாங்களாம், கொல்றாங்களாம் அப்படின்னு. நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் மிரட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னும் பொழுது, வி கான்ட் டூ எனிதிங். ஒரு பார்க்குற விஷயத்த வச்சு மட்டுமே நம்மலாம் வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பேசுற விஷயத்த வச்சு மட்டுமே, இல்ல வந்துட்டு அவர் ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பேசிறக்கூடாது. நம்ம பசங்க புடிச்சு பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாரி. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, சீமான் அவர்களுக்கு போட்டவங்க தான். இத வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவருடைய பேச்சு திறமை, அவர் பேசின விஷயங்கள், அவர் ஒரு விஷயத்த கொண்டு போய் டெலிவர் பண்ண விதம் அப்படின்றது எல்லாருக்கும் புடிச்சிருந்தது. எல்லாருமே அத ரசிச்சாங்க. ஒன்ஸ் எப்ப வந்து அவர் விஜய்க்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சாரோ, அப்ப வந்து எல்லாரும் வந்துட்டு, ஓகே. இவரு வந்து நமக்கான ஆள் கிடையாது அப்படின்ற மாரி முடிவெடுத்துட்டாங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் வந்து அவருடைய பேச்சுல தடுமாற்றம் அதிகமாவே தெரிஞ்சது. என்னதான் நம்ம வந்துட்டு சீமான் விலை போகல அப்படின்னு பேசியிருந்தாலும், உடனே வந்து சொல்லுவாங்க, "மதிக்கு மதி இல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்னதான் அவர் வந்து இந்த மாரிலாம் இல்ல அப்படின்னு நம்ம பேசியிருந்தாலும், கொண்டிருந்தாலும், ஒன்ஸ் அவர் பேசுறதுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும்ல. ஒரு காலகட்டத்தில அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசினாரு, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசுறாரு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அதுல பெருசா வித்தியாசம் தெரியல அப்படின்னாலும், அது உண்மதான். நம்மளால அத மறுக்க முடியாது. விஜய் வந்து என்னுடைய தம்பி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன சீமான், இப்ப வந்து இந்த அணில் எதுக்கு குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. ஸோ அவருடைய கருத்துக்கு வந்துட்டு ஒன்றுபட்டவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயோடைய ஃபேன்ஸ் தான் ஆரம்பத்துல சீமானுக்கு அவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா இப்போ இருப்பாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட் என்ன நடக்குது அரசியல் களத்துல அப்படின்றதுக்காக. அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங் டாடா பை. கமெண்ட்ல வந்துட்டு நீங்க விஜய் ரக்கையான்னு மறுபடியும் கூவக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். எந்த பக்கம் என்ன நடக்குதோ, அத தான் நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். சில பீப்பிள் வந்து நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். சில பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஓ! நீங்க வந்து விஜய் ஃபேன் போல" அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வச்சிருந்தா வச்சுக்கோங்க போங்க. டாட்டா பாய்.